வணக்கம், இது உங்கள் தமிழன் சோடுகள். இன்றைக்கி நம்ம எந்த கோயில்களுக்கு டிவோஷனல் டூர் போகிறோமா? 2 அழகான முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம். அதில் ஒரு கோயில் மிக பழமையான கோயில், இன்னொரு கோயில் மக்களுக்கு மிக நெருக்கமான கோயில். அதில் முதல் கோயிலை பார்த்தீங்கன்னா அருளின் ஆதாரம், பக்தியின் ஓரிடம், நகரின் மையத்தில் ஆனந்தம் பொங்க அருள்பாலிக்கும் முருகன் கோயில் ஒரு கோயில். பக்தர்களின் பிரார்த்தனைகளை ஏற்று அருள்மலை பொழியும் நம்பிக்கையின் சின்னமாக விளங்குறது 2வது கோயில். இந்த 2 கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் அடுத்து வர வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கருத்தை, அதாவது இந்த கோயிலில் பற்றின உங்கள் கருத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆறுபடை வீரர்களின் தலைவா, பக்தர்களின் காவலா, உன் திருவருளால் அனைத்து தடைகளும் விலகும், எல்லா வெற்றிகளும் எளிதில் சேரும், வெற்றிவேல் வீரவேல், ஓம் சரவண பவா. இன்னைக்கு இந்த 2 கோயிலுக்கும் நான் உங்களை டிவோஷனல் டூர் கூட்டு போகிறேன். இது மாதிரி நிறைய டிவோஷனல் டூர் போனோம்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த கோயிலுக்கு டிவோஷனல் டூர் வந்திருக்கோம்னா, ஒரு அழகான ஒரு முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா முருகன்னாலே அழகு தானே. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு முருகன் கோயில் தான் இந்த கோயிலும். இந்த கோயிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, பழனியில் பழனி ஆண்டவரை தரிசனம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலனை இங்கே உள்ள முருகனும் தருவாருன்றது இங்கே வரும் பக்தர்களோட நம்பிக்கை. பழனி முருகன் பேர் எப்படி தண்டாயுதபாணியோ அதே மாதிரி இங்கே உள்ள முருகன், அதாவது மூலவருக்கு பேரும் தண்டாயுதபாணி தான். இந்த கோயில் மிக பழமையான வரலாறு கொண்ட ஒரு கோயில். அதே மாதிரி இந்த கோயிலில் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது. வாங்க அடுத்து அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். இங்கே உள்ள முருகன் பால தண்டாயுதபாணி. அவரை நினச்சி ஐப்பசி மாதம் சஷ்டி விரதம் 6 நாள் இருந்து இவரை வேண்டுனா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்ன்றது இங்கே வரும் பக்தர்களோட நம்பிக்கை. இந்த கோயிலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா மிக பழமையானது. சிவபெருமானின் தோழரான மற்றும் 63 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி, இவர் 7ஆம் நூற்றாண்டுல மதுரைக்கு பாத யாத்திரை வந்திருக்காரு. அப்படி வந்தப்ப இந்த கோயில்ல தான் தங்கி இருந்தாரு. அதனால இந்த கோயிலுக்கு சுந்தரர் மடம்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த கோயில்ல தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு முருகனை தரிசிக்க சென்றார்ன்றது வரலாறு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முருகனுக்கு பேரு தண்டாயுதபாணி. அது மட்டும் இல்ல, இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, மதுரை பழனி ஆண்டவர். ஏன் இவருக்கு இந்த பேர் வந்துச்சுன்னா, இங்குள்ள உற்சவர் முருகன் சிலையை ஆண்டுதோறும் தைப்பூச நாள்ல சில பக்தர்கள் தலைச்சுமையாக, அதாவது தலையில வச்சுக்கிட்டே பழனி மலைக்கு கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் முடிஞ்சு திருப்பி மதுரையிலேயே கொண்டு வந்து வச்சிருவாங்க. பழனி பாத யாத்திரை சென்று வந்த முருகன் என்பதால் முருகன் பேரு தண்டாயுதபாணி மற்றும் மதுரை பழனி ஆண்டவர்னு சொல்லி அழைக்கிறாங்க. பிற்காலத்தில் இந்த பாத யாத்திரை நடைமுறை நின்று போனது. அலங்காரம் செய்தே பிரபலமான கோயில் இந்த கோயில். அது மட்டும் இல்ல, இங்க உள்ள மூலவர் முருகனுக்கு எப்பயுமே ராஜாங்க கோலத்துல தான் காட்சி தருவார். முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். திருமணத்தில் தடையா, இல்லை வேலை வாய்ப்பில் தடையா, இதை நீக்கக்கூடிய முருகன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் மதுரையில் தான் இருக்குது. மதுரையில் பார்க் முருகன் கோயில்னால் எல்லாத்துக்குமே தெரியும். அவ்வளோ ஃபேமஸான ஒரு முருகன் கோயில் தான். இந்த கோயிலோட மூலவர் யாருன்னா பால தண்டாயுதபாணி முருகன். இந்த கோயில் 1965 அப்போ பூங்கால வேலை பார்த்த அந்த தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து உருவாக்குன ஒரு கோயில். இப்போ வரைக்கும் 50 வருஷம் தாண்டியும் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, கரெக்டாக மதுரை காந்தி மியூசியத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த கோயில் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் முருகனுக்கு நெய் விளக்கு ஏற்றி உங்கள் வேண்டுதலை வச்சிங்கன்னா அது கன்ஃபார்மாக நிறைவேறுன்றது இங்கே உள்ள மக்களோட நம்பிக்கை. அதே மாதிரி பெரிய பெரிய கோயிலில் நடக்கக்கூடிய சஷ்டி, கிருத்திகை, பிரதோஷம் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் இங்கே வெகு விமர்சையாக நடக்கும். சித்தருக்கெல்லாம் சித்தர், சிவனையும் முருகனையும் தான் சொல்லுவாங்க. அப்படி இந்த முருகன் திருக்கோயிலில் 18 சித்தர்களோட சிலையும் இங்கே இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய மன கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த சித்தர்கள் முன்னாடி ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் மனசு தெளிவு பெறுன்றது இங்கே உள்ள மக்களோட நம்பிக்கை.
முருகன் சன்னதியை சுற்றி சிவன், பிள்ளையார், ஐயப்பன், துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி, அதே மாதிரி காலபைரவர், டிம்பன், வீரபத்ரன்னு சொல்லி எல்லா சிலையுமே இருக்குது. இதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா அவரோட பக்தரான திரு கிருபானந்த வாரியாரோட சிலையும் இங்கே அமைச்சிருக்காங்க. நிறையா மக்களோட வேண்டுதலை இந்த முருகன் நிறைவேற்றி தந்திருக்காரு. அதே மாதிரி உங்கள் வேண்டுதலும் மனப்பூர்வமாக இந்த முருகன்கிட்ட வைங்க, கன்ஃபார்மாக நிறைவேற்றி தருவார். வேறு ஒரு டிவோஷனல் டூரில் பார்க்கலாம். நன்றி.